இப்போ இல்லை, யாரும் பண்ணுறதில்ல. இப்போ அனுமதி இல்லை. நரியெலாம் இருக்கா? ஹலோ கைஸ், இது வந்து பழவேற்காடு பீச், தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது. ஸோ காலையில் தான் இங்கே வந்தேன். சரியான மழை காலையில், பார்த்தா கொஞ்சம் மேகமூட்டத்தோடு இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது. அடுத்த மழை பெரிய மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லைட் ஹவுஸு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன். இப்போ வந்து ஃப்ரெண்டோட கிராமம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடோட மீன் மார்க்கெட். இங்கே வந்து கழிமுக பகுதி அடிப்பாங்க. அதாவது இந்த டெல்டா பேக் வாட்டர்ஸ், இந்த தண்ணிலாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் பேக் வாட்டர்ஸு. ஸோ இங்கேருந்து தான் அவங்க வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க. ஸோ அங்கே போகக்கூடிய இடம் வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மணல் திட்டுனால இந்த மாதத்தில் ஒரு 2 மாதம் வந்து அடைஞ்சிரும். மணல் வந்து அடலில் அடிச்சுட்டு வந்து அது வந்து மூடிடும் அந்த இடம். அதனால வந்து போட்டு வந்து இங்கேருந்து கடலுக்கு போக முடியாதான். அந்த 2 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கையாகவே அது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மணலாம் திரும்ப கரைஞ்சி போயிடும். அப்போ தான் அவங்க போக முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே ஆற்று மீன் மட்டும்தான் கிடைக்குது. இந்த டெல்டாவில் இந்த பேக் வாட்டர்ஸில் பிடிக்கிற மீன் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. மீன், இறால் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் அவங்களோட கிராமம். ஸோ இங்கே வந்துட்டேன், பைக்லாம் பார்க் பண்ணியாச்சு. பெரிய மாட்டு பண்ணே இருக்கீங்க. ஹலோ, என்ன வேணும் உனக்கு? இப்போ வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ போட்டிங் போகிறோம். எல்லாம் மழையாக இருக்குது, பயங்கர மழை. இதெல்லாம் அவங்க கிராமத்தில் உள்ளவங்களோட படகுத்துறை. இது எல்லாமே அவங்களோட படகு. ஸோ இதில் தான் போவாங்க. அவர் டீசல் எடுத்துகிட்டு வரதுக்கு ஊருக்கு போயிருக்காரு, வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ வந்து இங்கே போட்டில் வந்து கிளம்பிட்டோம். இந்த போட்டில் தான் போக போகிறோம். எங்கே போனால் நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது கிட்ட இங்கே உள்ள வந்து நிறைய தீவுகள் இருக்குது. பழவேற்காடுனாலே நிறைய தீவுகள் தான். ஸோ தீவுகளில் வந்து ஒரு 2-3 தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எல்லாமே இறாலா? இறாவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இறால் பிடிக்கிறவங்க அவங்க ஊருக்காரங்க தான், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணுறாங்க, பேசிட்டு எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. அங்கே வந்து இவங்க பிறந்த ஊர் அது. இந்த தீவு வந்து இந்த ரைட் சைடில் நான் காமிக்கிறேன் போகும்போது. இவங்க எல்லாம் வந்து பூர்வீகம் வந்து அந்த தீவு தான். அந்த ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் தளம் கட்டும்போது இவங்களை எல்லாத்தையும் வந்து குடி மாற்றிட்டாங்க. இங்கேருந்து வந்து அவங்கள எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி இப்போ இருக்கிறாங்கல்ல அந்த தீவில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதை பற்றி அவர் சொல்லுவார். அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 2-3 தீவுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தீவில் அந்த தர்கா ஒன்று இருக்குன்னாங்க. இவங்க பிறந்த ஊரை தான், அந்த பூர்வீக நிலம். இப்போ வந்து அந்த இடம் வந்து காடாக கிடக்கு. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ சும்மா நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க, எங்கேயாவது ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே தான் போகிறோம். இன்ஜின் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட கொடுக்குறாங்க. பட் அது பயங்கர வைப்ரேஷனாக இருக்குது, என்னால் பிடிக்கவே முடியல. அது வந்து எப்படி திருப்புறது அதெல்லாம் அவர் சொல்லித்தராரு. இந்த பக்கம் வந்தால் அப்படி திருப்பணுங்குது. ஸோ ஆனால் அது என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, அவ்வளோ வைப்ரேட்டடாக இருக்குது. செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண, அவங்களுக்கு அது பழகிருக்கும். ஸோ நம்மளுக்கு புதுசு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர்ஸ் தான். கடலை வந்து ரொம்ப தூரம் அங்கே போகணும், உள்ளே போகணும், வெளியில் போகணும்.
இது வந்து ஆந்திரா இது. இதுக்கப்புறம் ஸ்ரீஹரிகோட்டா வரும். ராக்கெட் தளத்தினால உங்களை காலி பண்ணிட்டாங்களா? இப்போ எதுவும் இல்லை. இருக்குதான் இருக்கு. இருக்குன்னா என்னென்ன மிருகம் இருக்கும்? என்னென்ன மிருகம் இருக்கும்? மாடு மாடுலாம் இல்லை. குரங்குலாம் நரியெலாம் இருக்கா? உள்ளே இருக்கும். சவுக்கு செடி. அங்கெல்லாம் யார் இருக்கா? முப்பத்தாலு. நாங்கள் இருந்த வீடுங்க. ஆள் வசிக்கிறாங்களா? குடியெல்லாம் இல்லை யாரும். இது வரைக்கும் நம்ம வந்து ஆறு தான். கடல் வந்து அங்கே தான் இருக்கு. அந்தானது இருக்கு. இது ஆறு ஃபுல்லாக ஆறு தான். ஸ்ரீஹரிகோட்டா வரைக்கும் போவோம். இப்போதான் நம்ம இங்கே தான் இறங்கணுமா? உள்ளே போகணும். அவங்க இவங்க ஒரு வழியா எண்ணூர்ல கூட லாக் இருக்கும். அந்த லாக் இது பக்கத்துல தர இருக்கும். இங்க வந்து தர தாக்கு மாதிரி உள்ளது. கீழே வந்து தர தட்டும் சில சமயம் கீழே இடிக்கிறதுல இங்கே வந்து தடுப்புலாம் வச்சுருந்தாங்களா முன்னாடி? தடுப்பு இப்போ எடுத்துட்டாங்க. இதெல்லாம் உடச்சாச்சு. இங்கே சாத்திடுவாங்க. எல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. டாக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் டாக்லாம் இல்லை. எதுவுமே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த லாக்கு தள்ளி போனோம்னா ஆந்திரால சீனிவாசபுரம் பம்பளின்ற ஊர். அவ்வளோ லாங் இது போனால் நேராக. ஆமாம், நேராக பம்பளி. அதே இப்படி போனோம்னா பழவர்காடு. ஆமாம், பக்கத்துலேயே லாக். இது எல்லாமே ஆந்திரா தான். எல்லாமே இது ஆந்திரா பார்த்து தான் ஃபுல்லாக. இந்த மாதிரி நீளமான ஆறு போயிட்டே இருக்கும். நம்ம போயிட்டே வாங்க. அவ்வளோ விசாலமாக இருக்கும். செம்மையாக இருக்குது. நிறைய பறவைங்கெல்லாம் இங்கே இருக்கும். பார்க்க முடியாது.
ஆ சரி இங்கே தான் இறங்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா வந்தாச்சு. ஸோ இதான் வந்து அவங்க பிறந்த தீவு, பூர்வீக இடம். ஆனால் இப்போ வந்து காலி பண்ணதுனால இப்போ 84லேயே அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இங்கேருந்து. ஸோ இந்த இடத்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்கா ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, சும்மா காமிக்கிறதுக்காக ஒரு விசிட்டிங் தான். திரும்ப இங்கே தானே போனோம். நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும்ல. இங்கெல்லாம் வந்து நம்ம நினச்சா கூட இங்கெல்லாம் வர முடியாது. ஸோ இங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால நம்ம இங்கே வர முடியுது. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கைஸ், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பழமையான தர்கா. இது வந்து இதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, ஃபுல்லாக பாருங்கள். அவளே அங்கே வந்து அந்த இதில் அடகு நாங்கள் ஒரு மூசா போய் விற்று காலத்தில் அவங்கள இவங்க ஒரு ஆள். இவங்கள 60 அடி கபூர் இருக்கு வேணாடு. அவங்க அங்கே அடிக்கிட்டாங்க. இங்கேருந்து எத்தனை 30 வருமா? 30 கிலோமீட்டர் வரும். இவங்க இங்கே வந்து அடங்குனாங்க. இவங்க மசசலப்பன்னு சொல்லுவாங்க. மசசலப்பை. இங்கே வந்து இந்த கந்தூரி அதெல்லாம் எடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட்ல ஊர் இருக்கும்போது பண்ணியிருந்தோம். அப்படியா? ஹந்திரி எல்லாம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்போ இல்லை, யாரும் பண்ணுறது இல்லை. இப்போ அனுமதி இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கார ஆயிட்டோம். இது ஆந்திரா ஸ்டேட். ஓ, இது ஆந்திராவில் வந்துருச்சா? சரி சரி. முதல்ல அப்படி இல்லை, தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சு. இப்போ கிளப்பினோம்னா ஆந்திரா பார்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து இங்கே யார் மெயின்டைன் பண்ணுறா? அதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்படி தானே? அப்படியே இந்த பெயிண்ட்லாம் அடிச்சு நாங்கள் வந்து பெயிண்ட் நாங்கள் தான் அடிச்சுட்டு போனோம். ஓ, நீங்கள் கூட ஏதாவது யாராவது பண்ணணும் கூட பண்ணலாம். அதை பற்றி பெயிண்டிங் பண்ணலாம். ஏதாவது ஒருத்தர் வந்தாரு, உங்களை மாதிரி தான் வந்தாரு. நாங்க பெயிண்ட் அடிக்கணும், எவ்வளவு ஆகும்னாரு. 2000 ரூபாய் ஆகும். அவரே பெயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. நாங்களே வந்து அடிச்சுட்டு நான் தான் இதெல்லாம் அடிச்சுதான் நான் தான். அப்படியா? ஆமா. மற்றபடி யாரும் இந்த ஒரு கமிட்டியா யாரும் ஊர்ல ஜமாத் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு செய்யலாம். இஷ்டப்படுறவங்க செய்யலாம். ஆனா வர்றதுக்கு அனுமதி இப்போ வரலாம். அனுமதி இல்ல. ஆனா எங்க ஊருக்காரு மட்டும் ஜெமிலா பாத்துக்கிறோம். உண்மையா முஸ்லீம் நாங்க இங்க இருந்து போனவங்க அல்லவா, அவங்க எல்லாம் இங்க இருந்து போனவங்க குப்பத்துக்காரலாம் அவங்க சேர்க்க மாட்டான். எங்களுக்கு மட்டும் ஜெமிலா பாத்துக்கிறேன்னா பரவாயில்ல, போங்க பாத்துட்டு போங்க. உங்களுக்கு மட்டும் அலோவ் இருக்கு. ஆனா இந்த இதெல்லாம் உருஸ்லாம் எடுக்கிறது இல்ல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கும்போது நாங்க அதெல்லாம் செஞ்சிருந்தோம். இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ எதுவும் கிடையாது. அப்போ வந்து உருசு செய்யும் போதெல்லாம் எனக்கு புத்தி தெரியாது. இங்கிருந்து பிறந்தவங்களும் நாங்க அங்க நான் ஊரை கழிப்பிட்டாங்க. ஆனா இதான் உங்க லேண்டு தான். ஆமா. இவங்களுக்கெல்லாம் நல்லா ஓரளவு வர வளர்ந்த வயசு தெரியும். இவங்களுக்கு உருசு செஞ்சதெல்லாம் தெரியும். இவங்க 2 பேருக்கு தெரியும். ஆனா நீங்க இந்த புலங்க நடந்த அதெல்லாம் ஆரம்பத்துல இவங்க எல்லாம் விளையாடி இருந்த இடம் தான். நாங்க இப்போ வீடு கட்டிக்கிற இடம் நாங்க போற வரத்திலே காட்டுவோம். சரி சரி. இது ஒரு ஊரு. இது ஒரு இங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 23 குடும்பம் இங்க இருந்துச்சு. அதே போல அங்க ஒரு ஊரு. அதே போல பக்கத்துல தலனாப்பல சம்பாஸ்பள்ளி. இப்படி என்ன ஒண்ணு இல்ல, காடு இல்ல. ஒண்ணு இல்ல, காடு தான். அவங்க பேர் எழுதிருக்கும் பாருங்க. கேஸ் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவுக்கு போகிறோம். பக்கத்துலேயே நிறைய தீவு தான், இங்கே ஃபுல்லாக சுற்றிலும் நிறைய தீவுகள் இருக்குது. ஸோ அடுத்த தீவு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கெல்லாம் வந்து வர்றதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது. அதனால் வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க. வர வழியில் கடலோர காவல்படை வந்து இருந்தாங்க. ஸோ நாங்கள் போகும்போது அவங்க பார்த்தாங்க. ஸோ ஒன்றும் சொல்ல, ஏன்னா இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. அது இல்லாமல் இவங்க ஊரில் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சாப்பாடெலாம் வந்து இங்கேருந்து தான் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஸோ இவங்கள வந்து எதுவும் தடுக்க மாட்டாங்க. ஸோ வேறு ஆள் வெளியாலாம் இங்கே இந்த இது வர்றதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. தண்ணியில் வந்து நடுவில் வர வரைக்கும் கொஞ்சம் கம்பு வச்சு தள்ளணும். ஏன்னா அங்கே எட்ஜில் வந்து ஆழம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் மோட்டரை வந்து ஆன் பண்ணுவாங்க. வெளி
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த லாக்கு தான் அதெல்லாம் எல்லாமே. அதாவது தடுப்பணை மாதிரி உள்ளது இது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாதனால பால் அடைஞ்சிருச்சு. பாடு நைட்ல வலை கட்டுற பாடு இது ஒரு பாடு எங்களுக்கு எங்க ஊருக்கு. அப்படியா? 1000 பேருக்கு எங்களுக்கு இது ஒரு பாடு. இது ஒரு பாடு 10 பேர் ஒரு நைட்டு இங்கே ஆகணும். எறா பிடிக்கணும் வந்து கொண்டு பிடிக்கிற வரையும். இப்போ எறா இல்லாதனால ஒரு ஆள் வராங்க, 2 ஆள் வராங்க ஒட்டியா. எவ்வளோ காலம் அப்படியே இருக்கு பாருங்க. 84 இதுன்னா நல்லா இருக்கும். அந்த இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய அப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் உள்ள பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள ஒரு பெரிய பங்களா, பிரிட்டிஷ்காரங்க வாழ்ந்த பங்களா. அது வந்து இப்போ வந்து உடஞ்சி போய் சிதிலமடைஞ்சு கிடக்கு. ஸோ அதான் காமிக்கிறாங்க. இந்த இடம் தான் அது ஒரு பெரிய பங்களா. இதேமாரி ஒரு 2-3 பங்களா இங்கே இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே இதாகிடுச்சு, சிதிலமடைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஆந்திர பிரதேஷோட பார்டர் வாட்சிங் டவர். ஆந்திர பிரதேஷோட பார்டர் வந்து இந்த இடம் தான் அது. இந்த கட்டை வந்து இடிஞ்சிருக்கல. இதுவும் ஒரு பெரிய பங்களா தான், வெள்ளைக்காரங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பங்களா. பங்களாவோட உள்ள வெளியில் வந்து அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு அது மாதிரி ஒரு பாலம் மாதிரி உள்ள ஒரு இடம் தான் இதெல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு தீவு. அதுக்கு பக்கத்தில் அந்த எதிர்த்தாப்பில் இருக்கல அது ஒரு தீவு. இப்போ சைடில் வந்து இந்த பக்கம் ஒரு தீவு. நிறைய சுற்றிலும் தீவுகள் தான். நம்ம இன்னும் கடலுக்கே போகவே இல்லை. அந்த தீவு எதிரில் ஒரு தீவு இருக்குல்ல, அங்கே அதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடலை பார்க்க போகிறோம். ஸோ இந்த தீவுக்கு வந்து பார்க் பண்ணியாச்சு, போட்டு பார்க் பண்ணியாச்சு, ஆங்கர் போட்டாங்க. ஸோ உள்ளே போகிறோம். இது தாண்டி அந்த ஆப்போசிட்டில் அந்த பக்கம் அந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போனோம். இந்த கரையில் வந்து பேக் வாட்டர், அந்த கரையில் வந்து பீச். இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. செம்ம கூட்டம் இருக்கும். எல்லாம் வெளியூர்காரங்க. ஆமா, வெளியூர்காரங்க. சென்னை தான். சென்னை மாதிரி இங்கே வந்துருவாங்க. ஆமா, எல்லாமே இங்க வந்து சாப்பிட்டு இங்க தான் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு சாந்தி நைட் கூட தங்கிடுறாங்க ஒருத்தர். அப்படியா? அங்கேயா? ஆமா, திங்கக்கிழமை காலையில தான் போறாங்க. ஆமா, அது கொஞ்சம் தள்ளி போனோம். நைட்டு தங்குற இடம் ஃபுல்லா காடி சீரியல்லாம் இருக்காது. எப்படி இது டென்ட் மாதிரி போட்டுவாங்களா இல்ல சும்மா டென்ட் மாதிரி பிளாஸ்டிக்ல போட்டுறாங்க. பிளாஸ்டிக்ல? ஆமா, போட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. சரி, எவ்வளவு ஜனம் தங்குது. சாப்பாடெல்லாம் மத்திங்களே செஞ்சுக்குவாங்க சில பேர். மணிகண்டன் காலில் பேசிங்கன்னா கலாச்சாரம் மணிகண்டன் உண்மைதான். என்ன இது அடுத்த மாசம் மாதிரி இங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாம் தங்கிடுவாங்க. அந்த மரத்துங்களுக்கு இடமே ஆகாது. ஆனா எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வந்துருவாங்க. சாப்பாடு எடுத்துருவாங்க. ஒருத்தர் இங்க வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்படியா? நம்மளுக்கு செஞ்சிருவாங்க. அது சரி, நம்மளுக்கு செய்யறவங்க அதுக்கு இருக்கிறாங்க. 10 கிலோவோ 5 கிலோவோ 2 கிலோவோ எத்தனை கிலோவோ அவங்க சொல்றத செய்வாங்க. ஓ, ஃபேமிலியோட வந்துருவாங்க எல்லாரும். ஆமா, பாக்க தட்டாது. எவ்வளவு மாடுங்க சாப்பிட்டுக்கிட்டு பாட்டில் கீட்டில் மாடுங்க சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா பெஜாரா இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த கடல் பக்கத்துல தானே? ஆமா ஆமா, உங்க பக்கம் தானே அவங்க சொந்த ஊர். ஆமா ஆமா, நம்மளாம் கடல்லாம் சாதாரணம். குளிக்கிற நீச்சல் அடிக்கிறது போட்டில் வரலாம். இது ஒரு பெரிய தீவு தான். ஆமா ஆமா, வெயில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ குழந்து கட்டுது. அலையெல்லாம் பெருசு பெருசா இருக்கா? சொருப்பல்லவா இந்த நாள்ல வந்து கடல் சொருப்பு. அப்படியா? ஆமா, அதனால தள்ளி வச்சுக்கிறாங்க மொத்த பேரும், யாரும் வலைக்கு போவாங்க. ஓ, இங்கே ஆளுங்க இருக்காங்க. எண்ணூர் துறைமுகம் கப்பல் வருது. ஓ, இது வந்து தரவழியாவே இருக்கா இல்ல அப்படி? ஆமா, தரவழியே போயிடலாம். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னா சென்னையில இருந்து பசங்க தங்க கப்பல்ல வேலை செய்யற பசங்க எங்க பசங்க கூட்டி வந்தாங்க. பார்த்தோம், கூட்டி வந்து பூச்சாங்க பாருங்க. எங்க பசங்க 2 பேரும் முழுகிட்டானுங்க. அந்த மெட்ராஸ்கார் பசங்களை காப்பாத்துறதுக்கோசம் 2 பேரும் முழுகி மூத்தாயிட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆகாத பசங்க, 23 வயசு 22 வயசு. ரொம்ப ஆழமா இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் கண் கட்டாத ஆழம்.
ஓகே கேஸ், அங்கேருந்து முடிஞ்சு கிளம்பியாச்சு. ஸோ எல்லாமே வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.